புட்டின் ஒன்றை கூறியிருந்தார். இந்த மாஸ்கோவில் இடம்பெற்ற பிளானட்டரி செஷன்ல பேசும்போது கூறியிருந்தார், இது நாங்கள் ஒரு 3வது உலக யுத்த போருக்குள் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அவர் கூறிய காரணம் என்னன்னு சொன்னால், உங்களால் ஈரானை ஒரு சாதாரண இப்ப B2 வீசப்படுகின்ற பங்கா பேஸ்டரோ அல்லது ஏவுகணைகளாலோ உங்களால் முறியடிக்க முடியாது. களத்தில் இறங்குவதென்றாலும் இயலாத காரியம். அடுத்ததாக அப்ப அணுக்குண்டைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அணுக்குண்டை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏனைய நாடுகளும் உங்கள் மீது அணுக்குண்டுகளை பயன்படுத்துகிறார்கள். அது அணு ஆயுத யுத்தமாகத்தான் மாறும். வடகொரியாவும் கூறியிருக்கின்றது, பாகிஸ்தானும் கூறியிருக்கின்றது, தாங்கள் ஆதரவை தருவோம் என்று சொல்லி. இப்ப ரஷ்யாவை எவ்வளவுத்துக்கு உக்ரைன் மீது ஒரு அணுக்குண்டை வீசுவதற்கான ஒரு தூண்டுதலை மேற்கொண்டார்களோ, ஆனால் ரஷ்யா அதனை தவித்துக் கொண்டது. இப்போது ஈரான் மீது வீச வேண்டிய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் இந்த போரில் வெல்ல முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இஸ்ரேலிய மக்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய மக்கள் உண்மையில் நீங்கள் பார்க்கலாம், அது அவர்கள் ஒரு வெந்நீரில் குளிப்பது, ஏர் கண்டிஷனில் இருப்பது என்று 1948ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இப்போது அவர்களால் நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியவில்லை. இது அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இஸ்ரேலில். அப்ப இந்த வாழ்க்கையை அவர்கள் தொடரவும் முடியாது. ஆனால் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கவும் முடியாத ஒரு நிலையாக